இல்ல சார், இப்ப சசிகலா மேடம் வந்து அதிமுகவுல சேர்க்கறத பத்தி பன்னீர்செல்வம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் நீங்க அப்ப எடுத்துக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. இல்ல சார், இது வந்து சரியான முடிவா இருக்காது இல்ல சார். தலைமை பொறுப்பு வந்து ஏற்கனவே அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க 4 வருஷம். திரும்ப ஒரு கூட்டணி அவரோட வந்து இவங்க வந்து துணை முதல்வரா இருந்தாரு, அப்புறம் துணை முதல்வரா இருக்காரு. ஆனா இந்த நேரத்திலயும் போயிட்டு அவங்க கூட கூட்டணி வைக்கலாம், அவங்கள வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றதுதான் சார் எங்களுக்கு. அதாவது நீங்க சொல்ற கருத்து சரியான புரிதல், என்னுடைய புரிதல் சரியான பாத்துக்கங்க. ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளியாக இருக்கிறவர் இந்த கட்சிக்கு வேண்டாங்கிறீங்களா, தலைமைக்கு வேண்டாங்கிறீங்களா, இல்ல கட்சிக்கே வேண்டாமா? கட்சியில இருந்தாலும் ஓகே தான் சார். ஆனா தலைமைன்னு வரும்போது ஒரு குற்றவாளியை நம்ம கொண்டு வர முடியாது இல்ல சார். கட்சியில யார் வேணாலும் இருக்கலாம். உங்க எல்லாருமே இதுல வந்து புரிதல் சரியா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். அதாவது இதுல வந்து நான் என்ன நினைப்பேங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சொல்லாதீங்க. உங்க கருத்து என்னவோ அதையும் நீங்க தைரியமா தெளிவா சொல்லுங்க. அதாவது உங்க நிலைப்பாடு வந்து கட்சியில தேவைன்னா சேர்த்துக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா தலைமை பொறுப்புக்கோ மற்ற முக்கிய பொறுப்புகளுக்கோ அவரை அனுமதிக்க கூடாது. சரியா? ஆமா சார். இது சரியா? சரி சார். சரி, தலைமை என்பது வந்து அந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணுமா, இல்ல ஓபிஎஸ் வச்சுக்கிறதா, இபிஎஸ் வச்சுக்கிறதா, யார் வச்சுக்கிறது? தொண்டர்களால தான் சார் தேர்ந்தெடுக்கப்படணும். பொது தேர்தல். சரி, சரி கேட்போம். வேற ஏதாவது நீங்க சொல்லணுமா தம்பி? சொல்லுங்க. இல்ல சார், இதுல வந்து கேபி முனுசாமி இருக்காருல்ல சார், அவரு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சேர்த்துக்க கூடாது அப்படின்னு. அது எப்படி சார், நீங்க கேள்விக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அது சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னா பரவாயில்ல, செத்து போயிருங்க அது இது பேசுறாரு. அவர் பேசுறது பாத்தீங்கன்னா பெரியார் இறந்து விட்டார், அண்ணா இறந்து விட்டார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்து விட்டார், அம்மா இறந்து விட்டார், இந்த முனுசாமியும் இறந்து விட்டார் அப்படிங்கிறாரு. இதுல என்ன டைலாக் சென்டிமெண்டலா விடுறாருன்னு தெரியல. ஒன்னா டைலாக் நல்லா பேச தெரிஞ்சா டைலாக் பேசணும், இல்லைன்னு டைலாக் பேசாம இயல்பா பேசணும். ஒரு லைன்ல சொல்லல, நீங்க சொல்றீங்கல்ல சேர்க்கலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போக வேண்டியதானே? ஆமா சார். அது சொல்ல மாட்டாங்களா சார், இது வந்து கேள்விக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. ஒரு தெளிவான முடிவு சொல்ல மாட்டாங்க யாரு தலைமை அப்படின்றத. ஒரு இருபடியாக அதை யாரை ஃபாலோ பண்றது, என்ன நடக்குது அப்படின்றத, கட்சிக்குள்ள இருக்கிறது மேலிடத்துல நடக்குதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெளிவான ஒரு நம்மதான் எல்லா நிகழ்ச்சிகளையும் விழாவாரியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம், என்ன நடக்குது, எது சரியான நிலைப்பாடு, இப்படி இருந்தா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே தெளிவா சொல்றோம் இல்லையா? ஆமா சார். ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, சசிகலாவை உள்ள கொண்டு வந்துட்டா அவர் கை பலப்படும் நினைக்கிறாரு. சசிகலா தலைமை இல்லைனாலும் அது ஓபிஎஸ் தலைமையா வச்சு சசிகலா வந்து பின்னால இருந்து, அதாவது ஒரு நிழல், அம்மா காலத்துல இருப்பாங்க இல்லையா, முடிவுகள் எல்லாம் வந்து சசிகலா அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்கள், ஒருவேளை அது மாதிரி இருந்து இருக்கலாம்னு சொல்லி ஓபிஎஸ் நினைக்கிறாரான்னு தெரியல. சரி, நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ முக்கியம் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தை நாம் ஒருங்கிணைத்து தொண்டர்களது எண்ணத்தை பிரதிபலிக்கிற வகையில தான் நம்ம செயல்படுவோம். இப்ப அவர் கூட இருக்கக்கூடிய ஜெயக்குமார் சார் அவர்களே இப்ப ஓபிஎஸ் வந்து எதிர்க்கிறாரு இல்ல சார். அவர் தர்மயுத்தத்தை நடத்தினாரு, நீங்க ஏன் இப்ப வந்து அவங்க சைடுல போறீங்க, சசிகலா சைடு போறீங்க, அவங்களை எப்படி நீங்க உள்ள அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அப்படி பண்ணீங்கன்னா உங்களையுமே நாங்க நீக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல சார். அது எப்படி சார்? இல்ல, அதாவது தர்மயுத்தம் தீவிரமா நடக்கிற காலத்திலேயே பாத்தீங்கன்னா பகல்ல கடுமையான தர்மயுத்தமா இருக்கும். மிட் நைட் ஷோ வந்து தினகரனோட இவர் வந்து காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு, நீ ஊடகத்துல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. பகல்ல வந்து கடுமையான தர்மயுத்தம் நடக்கும். இந்த ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த இயக்கத்தை மீட்க வேண்டும், இதுக்காகத்தான் வந்து பன்னீர்செல்வம் என்கிற போராளி எல்லாம் பயங்கரமான டயலாக் எல்லாம் நடக்கும். ஆனா நைட்ல பாத்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கு தினகரனை சந்திச்சு பேசி காஃபி சாப்பிட்டு வர்றாரு. அதை இவர் சொல்லல. தினகரன் ஏதோ இவரை போட்டு கொடுக்கணும், காட்டி கொடுக்கணுங்கிறதுல அவங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் பாருங்க. இவரை காமிச்சு கொடுத்துறணுங்கிறதுக்கு இவர், நீங்க வந்தீங்க பேசுறீங்க, அதுக்கு எல்லாம் வீடியோ ரெக்கார்டு இருக்கு, சிசிடிவி இருக்கு, நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல நானா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவரை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒத்துக்கிறாரு. அப்ப இதுல என்ன ஒரு அரசியல்ல வெளிப்படை தன்மை இருக்குது, நம்பகத்தன்மை இருக்குது, சொல்லுங்க. நம்பகத்தன்மை உண்மையா இல்லதானே சார்? இப்ப நான் ஜெயலலிதா அம்மையார் வந்து இறப்புல இருந்தே எதுவுமே வெளிப்படையான தன்மையா இல்ல. அந்த இறப்பும் சந்தேகமா இருக்கு.
அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் சந்தேகமா இருக்கு. இப்ப எது உண்மை எது பொய்ன்றது அதிமுகல இருந்து அதே நடக்குது. போல பாத்தீங்கன்னா நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் இன்னைக்கு. அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து அந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன கருத்து சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்து சிசிடிவி எல்லாம் எங்களை நிறுத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம்னா நமக்கு யார தெரியும்? முதலமைச்சரை தெரியும். அவர்கள் காலத்துல வந்து அரசாங்கம், அதாவது அதுக்கு அப்பீலே கிடையாது. இவங்க சொன்னா அதை அப்படியே செய்யணும் அப்படின்னா அது அம்மா ஒருவருக்கு தான் வந்து அந்த உரிமை இருந்தது. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அம்மா சொன்னதாக இருக்குமோ அப்படின்னு. அப்ப இன்னொன்னு, அது கூட இன்னொரு விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கிறோம். சசிகலா அவர்கள் தந்தி டிவியில ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. அதாவது வந்து அம்மா அவர்கள் வந்து வீட்டுல பாய்ஸ் கார்டன்ல சோஃபால வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாங்க உட்கார்ந்து இருந்தவங்க. அதுக்கப்புறம் மயக்க நிலையில இருந்தாங்க. உடனே ஆம்புலன்ஸ்ல வச்சு நாங்க அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்ப மயக்க நிலையில தானே வந்திருப்பாங்க. அப்ப அம்மா எப்படி வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்க முடியும்? அரசாங்கம் சொல்லுச்சுன்னா அப்ப அதை சொன்னது யார்? சசிகலாவா, ஓபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ, யார் சொல்லியிருப்பாங்க? நிச்சயமா அதிகாரிகள் சொல்ல முடியாது. அதிகாரிகள் சொன்னா கூட அந்த அதிகாரிகளுக்கு ஒன்னா சசிகலா உத்தரவிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டு இருக்கணும். அன்றைக்கு 2ஆம் நிலையில ஒரு கிட்டத்தட்ட பொறுப்பு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த 2வது இடத்துல இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம், அல்லது சசிகலா நிழல் முதலமைச்சருங்கிற முறையில வந்து உத்தரவிட்டு இருக்கணும். நான் சொல்றது அப்படி உத்தரவிட்டதை நான் தவறுன்னு சொல்லல, அது சரியான முடிவா கூட இருந்திருக்கலாம். ஆனா அது அப்பவே சொல்லியிருந்தா நமக்கு சந்தேகம் வராதுல்ல. ஆமாங்க, மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அவங்க ஒரு மயக்க நிலையில இருந்ததுனால தொண்டர்கள் கொதிப்படைஞ்சிருவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல ஒரு பதட்டம் வந்துடும். அதனால வந்து எது போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டாம், ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், அந்த சிசிடிவி எல்லாம் கூட நிப்பாட்டிடுங்க அப்படின்னு நாங்க சொன்னோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க வந்து யாருக்கு சந்தேகம் வராது இல்ல. தம்பி உங்க பாக்கெட்ல 10 ரூபா இருக்கு, நான் தம்பி நான் இதை எடுத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு எடுத்தேன்னா அது நட்பு. உங்களுக்கு தெரியாம சொல்லாம எடுத்தேன்னா அது திருட்டு. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் ஒரே ஒரு நூலிலே தானே. ஆமா சார், நூலிலே. ஆனா அதுதான் தெரியாம எதுவுமே நமக்கு வெளிப்படையா சொல்லல. அது அன்னைக்கு அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். இது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜேசிபி பிரபாகரன் வந்து ஓபிஎஸ்சி ஆதரித்து ஒரு கருத்து சொல்லியிருப்பார். கலைஞர் மட்டுமே எம்ஜிஆரை அண்ணா திமுகவில இருந்து நீக்கியதற்கு காரணம் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எதுக்கு இப்ப சொல்றாருன்னு சொல்லி தெரியல. ஏன்னா கலைஞர் கருணாநிதி என்கிறவரையும் அந்த குடும்பத்தையும், கருணாநிதி அவர்கள் குடும்பத்தையும் எதிர்த்து மட்டுமே தான் அதிமுக என்கிற இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தார். நாவலர் நெடுஞ்செழியனுக்கு எதிராக ஆரம்பிச்சாரா? யாருக்கு எதிராக? பாபு சண்முகத்துக்கு எதிராக ஆரம்பிச்சாரா? இல்ல ஆற்காடு வீரசாமிக்கு எதிராக ஆரம்பிச்சாரா? கலைஞர் கருணாநிதி என்பவரையும் அவரது குடும்ப ஆதிக்கத்தையும் எதிர்த்து மட்டுமே தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். ஆனா பிரபாகரன் இன்னைக்கு என்ன சொல்றாரு? கருணாநிதி மட்டுமே காரணம் இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்ல வர்றாரு. அப்ப அதுல இருந்து நாம யூகித்துக் கொள்வது என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம், ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள், அல்லது ஜேசிடி பிரபாகரன் ஓ பன்னீர்செல்வத்துக்காக பேசுறது லஞ்ச ஊழல் வழக்குகளில் திமுக அரசாங்கத்திடமிருந்து இவர்களை தற்காத்துக் கொள்வதற்காக, கைது நடவடிக்கையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஏதோ திமுக ஆதரவாளர்கள் போல் செயல்படுவதற்காக அதிமுகவுக்குள்ள குட்டையை குழப்புறாங்களாம். தொண்டர்களை குழப்பி இதனுடைய வாக்கு வங்கியை சிதைத்து அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவுபடுத்த நினைக்கிறாங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பவர்கள் அண்ணாமலை பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து அதிமுக, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அண்ணாமலை திமுகன்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு அதாவது இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாருமே சொல்றாங்க இது வந்து அண்ணாமலை திமுக அல்ல, இது அண்ணாவனுடைய திமுக, அண்ணாதுரை பேர்ல அண்ணா திமுக என்பதை வந்து இவர்கள் வந்து மறந்துடுறாங்க. அப்ப அவர்களுக்கு எதிராக செயல்படுவதையும் இவர்கள் தவிர்க்கிறார்கள். ஏன்? சிபிஐ வழக்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு, இந்த போன்ற இந்த வழக்குகளுக்காக பயந்து. அப்ப உண்மையிலேயே தொண்டர்களுக்காக குரல் கொடுக்கிறாங்களா? உண்மையிலேயே ஒன்றுபட்டு அதிமுகவை உருவாக்க நினைக்கிறாங்களா? இல்ல திமுக இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் என்பதற்காக இது போல. இப்ப நீங்க 96ல பாத்தீங்கன்னா ராஜ கண்ணப்பன் இன்னைக்கு திமுக இருப்பார். அவரெல்லாம் வந்து அந்த 5 ஆண்டு காலம் 91 to 96 ஆட்சி முடிஞ்சோடனே கைது நடவடிக்கைகள், வழக்கு நடவடிக்கைகளை தப்பிப்பதற்காக அம்மா தலைமையில வந்து அதிமுக சரியா இல்லை என்று சொல்லி திமுக ஒரு மறைமுக ஆதரவோடு வந்து செயல்பட்டாங்க.
அப்புறம் அந்த வழக்கெல்லாம் சரியாகி அவர்கள் மீது அவர்கள் தப்பித்துக் கொண்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அதிமுக சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டில் வந்து இவர்கள் செயல்படுகிறார்களா? அப்ப இது போல, அதாவது நான் பல நிகழ்வுகள்ல நான் சொல்லியிருக்கேன், தலைமையில இருக்கிறவங்க தலைவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள். இது எல்லா தலைவருக்கும் பொருந்தும், எல்லா கட்சிக்கும் பொருந்தும், எல்லா கட்சிக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். தலைவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள், எல்லா கட்சியிலும் சரி, எல்லா தலைவர்களும் சரி. அப்ப இதை நன்கு உணர்ந்த காரணத்தினாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார், அடிப்படை தொண்டர்கள் மட்டும்தான் இந்த கட்சியினுடைய தலைமையை தீர்மானிக்க வேண்டும். கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். அந்த தொண்டர்களின் கருத்தை, எண்ணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இருக்கணும். ஏன்னா அந்த தலைவர்களாக இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோட ஒரு டீல் போட்டா, எடப்பாடி பழனிசாமி மோடியோட ஒரு டீல் போட்டா அடகு வச்சிடறாங்கல்ல. இன்னைக்கு வந்து நமது அம்மா பத்திரிகையில பார்த்தீங்கன்னா அண்ணாமலை செய்திகள் தான் வந்து வருது. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு தம்பி, நம்ம கூட பயணிக்கிற நம்ம கட்சி தம்பி தான் ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாரு, அண்ணா இது வந்து அண்ணா திமுகவா அண்ணாமலை திமுகவா, நமது அம்மா பத்திரிகையில வந்து அண்ணாமலையோட செய்திகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி போட்டாரு. அப்ப இந்த தலைவர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை அடகு வைத்து விடுவார்கள். இந்த தொண்டர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த இயக்கத்தை பாதுகாப்பார்கள். அதனால அந்த தொண்டர்கள் என்ன முடிவோ அவர்கள் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டுல வந்து எடுத்தாங்கன்னா அதை ஒருங்கிணைத்து வழிநடத்துற பணியை நம்ம செய்வோம். சார், எனக்கு என்னைய பொறுத்தவரையில நாக்கா சசிகலாவை சேர்த்துக்கணும் சார். இல்லைனாக்க இனிமேல் வர காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அதிமுகங்கிற ஒரு முதலமைச்சருக்கான தகுதி இருக்குமா இல்லங்கிறதையே தெரியாத அளவுக்கு ஆயிரும் சார். சசிகலாவும் சரி, தினகரனையும் கூட வச்சுக்கிட்டாதான் சார் தலைமை பொறுப்பு இல்லையோ இருக்கோ இல்லையோ சார். ஆனா வந்து கட்சியில இருந்தாங்கனாக்க ஒரு நல்ல நேமும் வரும். ஒரு இப்ப சசிகலா சைடு பாத்தீங்கன்னாக்க நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. இல்ல, அதாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டது, அதாவது கோர்வையா நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு சொல்றதுக்கு சொல்றேன். அதாவது ஒன்றுபட்ட அதிமுக தேவை, சசிகலாவை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளலாம், அவர் தலைமை பொறுப்புக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க, சரியா? ஆமாங்க சார். இப்ப வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் அந்த மாதிரி போஸ்டிங்ல கொடுத்து இணைச்சுக்கிட்டாக்க பின்னாடி வந்து ஃபியூச்சர்ல வந்து அதிமுகங்கிறது ஒரு பெரிய வலிமையா நிற்கும். அதாவது இதனுடைய வலு, அதாவது கட்சிக்குள்ள உள்கட்சி போராட்டங்களை போட்டிகளை நம்ம தவிர்த்தரலாம், வெளியில வந்து பலகீனமாக தெரியாது. இப்ப இந்த சிஎம் எலெக்ஷன்லயே வந்து தோத்ததுக்கு முதல் காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்க தினகரன் வெளியே போனது. இல்ல தம்பி, ஒரு நிமிஷம், அது எல்லாமே ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க முழுமையா அதுல வர்ற விஷயங்களை நீங்க நம்பாதீங்க. இந்த முறை தோத்ததுக்கு தினகரன் மட்டும் காரணம் அல்ல. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தோத்துட்டோம்னு சொல்லுவாங்க, 20 தொகுதியை கணக்கு சொல்லுவாங்க. அந்த 20லும் நம்ம வந்து தினகரன் கூட இருந்து ஜெயிச்சதா வச்சீங்கன்னா கூட அதிமுக 85 தொகுதி தான் வருது. ஆட்சி அமைக்கிறதுக்கு 135 தொகுதி வேணும், இன்னும் 50 தொகுதி வேணும். ஆனா வட மாவட்டங்கள், சென்னையில ஏதேனும் ஒரு சீட் நம்ம ஜெயிச்சிருக்கிறோமா? இல்ல சார். ஜெயிச்சிருக்கிறோமா? திருவள்ளூர்ல ஜெயிச்சிருக்கிறோமா? காஞ்சிபுரத்துல ஜெயிச்சிருக்கிறோமா? விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம். அப்ப இந்த 10.5% என்கிற வன்னியர் உள் ஒதுக்கீடு, கரெக்டா 100 வரை இருக்கு, வன்னியர் உள் ஒதுக்கீட்டுனால மட்டுமே தான் நாம் இந்த முறை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை இழந்தோம். நம்ம இப்ப ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை இழந்ததற்கும் தினகரன் அமமுக தனியா போட்டியிட்டதுக்கும் சசிகலா என்பவர் அதிமுக இல்லாம இருந்ததுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தினுடைய எதிர்கால நலன் கருதி அவரை இந்த இயக்கத்துல சேர்த்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம வழிகாட்டுதல் குழு, ஒருங்கிணைப்பு குழு, வழிகாட்டுதல் குழு நல்லா இருக்குது, அதுல ஏதோ ஒரு தலைவரா கூட நம்ம வந்து அவங்கள போட்டு, அதாவது நான் பல விவாதங்கள்ல கூட நான் சொல்லியிருப்பேன், அதாவது அவரது தகுதிக்கும் மரியாதைக்கும் ஒரு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து நம்ம அவரையும் இந்த கட்சியில இணைப்பதென்றால் இணைச்சுக்கலாம். ஆனா அவர் தலைமையில இந்த கட்சி நடக்கக்கூடாது. அது எதுக்காக சொல்றோம்னா, இப்ப வந்து நம்ம ஒரு ஓட்டு கேட்க போறோம், என்ன சொல்லுவோம்? ஓட்டு கேட்கிற பொழுது லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க, சாதி மதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க, இதெல்லாம் வந்து சசிகலா கூட்டிட்டு போய் கேட்க முடியுமா என்ன?
இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு கட்சியில இணைச்சுக்கிட்டாக்க தொண்டர்களும் ஜாஸ்தி ஆகுவாங்க, கட்சியும் மேம்படும். Sir, I am Shekhar, ex-army officer from Virudhunagar district. Sir, இப்போ மேட்ரு வந்து சசிகலாவை சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாது, அது மேட்ரு கிடையாது. மேட்ரு வந்து எப்படின்னா கட்சி எப்படி பலமாகணும், கட்சி எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து கட்சி வந்து இப்போ வந்து டே பை டே மீன்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து 2019 எலெக்ஷன்ல எப்படி இருந்தது, 2020 எலெக்ஷன்ல எப்படி இருந்தது, லாஸ்ட்ல வந்து சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா 100 பேர் 104 பேர் லைன்ல இருக்காங்க பேசணும்னு. அதாவது சசிகலா சேர்க்கணுமா வேணாமா? இல்ல சேர்க்க கூடாது, இல்ல சேர்க்கலாம். பட் அவங்க வந்து பொதுச் செயலாளர் தான் வரணும் அப்படிங்கிற மேட்ரு தான் மெயினான மேட்ரு. சோ அதை வந்து கன்சிடர் பண்ணி அவங்க ஒரு கட்சிக்கு வரலாம், வரக்கூடாதுன்னு சொல்ல. கட்சியில வந்து எல்லாரும் இதுதான் நம்முடைய நிலைப்பாடுங்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக தேவை. சசிகலாவையும் அதிமுக இணைச்சுக்கலாம், ஆனா சசிகலா தலைமை ஏற்க கூடாது. ஏன்னா சசிகலா ஏன் தலைமை ஏற்க கூடாதுன்னா, நாளைக்கு பின்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், நாளைக்கு பொதுச் செயலாளர் வர்றாங்க, அதுக்கப்புறம் சிஎம் கேண்டிடேட்ட கூட வரான்னு வச்சுங்க. சிஎம் கேண்டிடேட் வந்து நாளைக்கு வந்து சட்டமன்றத்துல அவங்க போட்டோ மாட்ட முடியுமா? நீங்க சொல்லுங்க. அது காரணங்கள் வேண்டாம், அது எல்லாம் நம்ம பலமுறை பேசிட்டோம். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்க, சசிகலா வந்து பொதுச் செயலாளர்லாம் இல்லைங்க, ஓபிஎஸ் வச்சுக்குவாங்க. ஓபிஎஸ் தானே காலையில வந்து சசிகலா போய் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து அவங்க நீட் நேரத்துல கைது போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஏற்பாடு வந்து வேணுமா எப்படி? ஓபிஎஸ் எதுக்கு? ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா விட்டுருங்க. அவங்க ஓபிஎஸ் 3 பேர் வேண்டாம். ஓபிஎஸ் வேண்டாம், இபிஎஸ் வேண்டாம், சசிகலாவும் வேண்டாம். தலைமையை உருவாக்கணும். லாஸ்ட் 4 இயர்ஸ் இவங்களோட 3 பேருடைய தலைமையை பார்த்தாச்சு. அவங்க என்ன பண்றாங்க, யாருக்கு வந்து ஜாலரா பண்ணிட்டு இருக்காங்க? டோட்டலி பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு அண்டர்ல தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு நல்ல தெளிவா ஆணி அடிச்ச மாதிரி, அதாவது ஓபிஎஸ் வேண்டாம், இபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம். ஒன்றுபட்ட அதிமுக தேவை. தொண்டர்களாலதான் அந்த தலைமை உருவாக்கப்படணும். இதுதான் உங்க கருத்து. அந்த அதிமுக பிஜேபி அண்டர்ல இருக்கக்கூடாது, பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடாது. சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். ஏன்னா பீங் ஆர்மி ஆபிசர் இதெல்லாம் பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு ஆர்மி ஆபிசர் எனக்கு வந்து பிஜேபியோட நார்த் இந்தியன் பொலிட்டிக்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டா தெரியும். தெரிஞ்சுதானே பிஜேபி ஏன் வந்து அவாய்ட் பண்றேன்னா, பிஜேபி இன்னைக்கு என்ன நிலைமையில வந்து ஏடிஎம்கே கொண்டு போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி ஏடிஎம்கே எந்த நிலைமை கொண்டு வரும் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 100 பேர் இருக்காங்க தம்பி பேசணும்னு, அதனால நம்ம வந்து லெட் அஸ் பீ ஸ்பெசிபிக். இதுதான் அப்படின்னு நச்சுன்னு ஆணி அடிச்ச மாதிரி. அதாவது இபிஎஸ் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம் தலைமைக்கு. ஆனா ஒன்றுபட்ட அதிமுக வேணும். பிஜேபி கூட்டணி வேண்டாம். சாதியும் மதத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும், தொண்டர்களால உருவாக்கப்படுவதாக தலைமை இருக்கணும். சரியா? வேற நீங்க ஆர்மியில எங்க இருந்தீங்க? எப்ப ரிட்டையர் ஆனீங்க? நான் 2012 ரிட்டையர்ட் ஆனேன் சார். ஆர்மி. ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த தொகுதி? நான் விருதுநகர். விருதுநகர். சரி, பேசுவோம் தம்பி. இன்னும் எல்லாத்தையும் கேட்டுருவோம். ஓகே ஃபைன் சார். சசிகலா வேண்டும் தான், அதே நேரத்துல டிடிவியை ஒதுக்குவார்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி அதிமுக வந்து மோடியை எதிர்த்து பேசுமா? யாரும் அந்த அளவுக்கு பேசுறதுக்கான ஆளும் கிடையாது. சரி, அதாவது சசிகலாவை சேர்த்துக்கலாங்கிறீங்க, ஆனா தினகரனை சேர்த்து கூடாதுங்கிறீங்களா? அவங்களுடைய பின்னணிகள் இவர்கள் வருவார்களா? இல்ல, தினகரன் வேணுங்கிறீங்களா வேணாங்கிறீங்களா அதை சொல்லுங்க. தினகரன் வேணும் சார். அதாவது ஒன்றுபட்ட அதிமுக வேணும். வேண்டாம். வேணுமா வேண்டாமா? அதிமுக வேணும் சார். இவங்களுடைய பின்னணி வேண்டாம். இல்ல, இவங்களை கட்சியிலே சேர்த்தக்கூடாதா இல்ல பொறுப்புகளுக்கு கூடாதா? கட்சிகள் சேர்த்தால்தான் உங்களுடைய வலு வெற்றி கிடைக்கும். சரி, கட்சியில சேர்த்துக்கலாம், பொறுப்புகளுக்கு வேணாங்கிறீங்க. ஆமா, பிஜேபியை கடுமையா எதிர்த்து நம்ம செயல்படணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது இவங்க யார் 3 பேரும் செய்ய மாட்டாங்க. சசிகலா யாரும் செய்ய மாட்டாங்க. பிஜேபி பத்தி சசிகலா பேசியிருக்காங்களா? இல்ல. ஓபிஎஸ் பேசியிருக்காரா? இல்ல. எடப்பாடி பேசியிருக்காரா? பேசுனது கிடையாது. நம்ம மட்டும்தான் பேசுவோம். ஆமா, அது தவிர யாரும் பேச மாட்டாங்க. இது எல்லாமே ஜால்ரா அடிக்கும் கூட்டம். ஆமா, அவ்வளவுதான். தனிப்பட்ட மனிதன் வரணும். ஆமா, சரி, ரைட், ஓகே. இப்ப சசிகலாவிட்ட இருக்கிற
அவங்கள்ட்ட தான் அந்த அந்த செயல்படுத்துற தன்மை, அந்த எலெக்ஷனை எப்படி கையாளணுங்கிறது எல்லாமே சசிகலாட்டா தான் இருக்கு. சரி. அதிமுக தோன்றதுல இருந்து திமுக எதிர்ப்புங்கிற ஒரே இதை வச்சுதான் அதிமுக வளர்ந்துகிட்டு வந்திருக்கு இவ்வளவு நாளா. எம்ஜிஆர் காலத்துல இருந்து, அம்மா காலத்துல இருந்து. ஓபிஎஸ் என்னைக்கு கருணாநிதிய கலைஞர்னு சொல்லி பேசினாரோ, அதே சட்டமன்றத்துல அவரை பாராட்டி அவரை சில வார்த்தைகள்லாம் சொன்னாரோ, ஓபிஎஸ் மாதிரி ஒரு ஆளை நம்பர் 1 கட்சியில வச்சுட்டு இந்த கட்சி என்னைக்குமே வளராது சார். எப்படி அவருக்கு சட்ட சிக்கல் இருக்கு, அது அது அடுத்த பிரச்சனை. அது 4 வருஷம் ஆட்சி, அவர் ஒண்ணு கெட்ட பேர் இல்ல, ஒண்ணும் கிடையாது. இவர் என்னைக்கு கருணாநிதிய கலைஞர்னு சொன்னாலே ஒரு அதிமுக காரன் கூட ஏத்துக்க மாட்டாங்க சார். உண்மையான அதிமுக காரன் மொத்த வார்த்தையை கூட ஏத்துக்க மாட்டாங்க சார். இதுதான் என்னோட நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன். இன்னைக்கு கூட ஜேசிபி பிரபாகரன் ஓபிஎஸ் என்ன தப்பா சொல்லிட்டாரு, அது ஒண்ணும் தப்பில்லைங்கிறாரு. கூட என்ன சொல்றாருன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுக இருந்து வெளியேற்றியது கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி மட்டும் அல்ல, மற்றவர்கள் தான் அப்படிங்கிறாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் சொல்லதெல்லாம் அதிமுக தொண்டனுடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே என்னன்னா அந்த கருணாநிதி குடும்ப எதிர்ப்பு, குடும்ப ஆதிக்கத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் அதிமுக. அப்புறம் எப்படி நீங்க கருணாநிதி மட்டுமே காரணம் இல்ல, இன்னும் அவங்க காரணம் இவங்க காரணம், அதனால கருணாநிதி குடும்பத்தை எதிர்க்காதீங்கன்னு சொல்ல வர்றாரா? அததான் நானும் கேக்குறேன். உண்மையான இங்க பாருங்க, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ சசிகலாவா தினகரனா, நெவர் மைண்ட். நம் தேவை திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பு என்னைக்கு விட்டுட்டு எந்த ஒரு தலைவன் ஒன்னா நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ல யார் இருக்காங்களோ கட்சி எந்த ஒரு தொண்டனும் உண்மையான தொண்டை ஏத்துக்க மாட்டான். பாரதிய ஜனதா கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாவட்ட ஜனதா ஜாலரா போடுவான். உண்மையான தொண்டை திமுக எதிர்ப்பதான் மட்டும்தான். அதிமுக என்ன சார், திமுக எதிர்ப்பு தான் சார் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் எம்ஜிஆர், அம்மா, மத்த எல்லாம் அப்புறம் தான். திமுக எதிர்ப்பு தான். பிஜேபி பத்தி சொல்லுங்க. பிஜேபி அதேதான். பிஜேபி திமுக அதிமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும்னா பிஜேபி எதிர்த்தாதான் அரசியல் செய்ய முடியும். பிஜேபி கேரளா போட்டா எந்த ஒரு சின்ன கட்சி, சீமான் கட்சி உட்பட யாருமே அரசியல் செய்ய முடியாது. எந்த பிஜேபி சப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மண்ண கவிட்டுதான் இருக்கணும். அப்ப நிலைப்பாடுங்கிறது திமுகவை கடுமையா எதிர்க்கணும், பாரதிய ஜனதா கட்சியை கடுமையா எதிர்க்கணும். ஜாலரா போட கூட அவங்களை ஒதுக்கி வைக்கணும். அதான் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும். எல்லாம் செயல் வீரர் பூரா சசிகலாட்ட தான் சார் இருக்கான். செயல் வீரர் அதாவது ஒன்றுபட்ட அதிமுக பூராத்தை ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கணும். ஆனா இவர்கள் தலைமை பொறுப்புக்கு அனுமதிக்கப்படக்கூடாது. அது சசிகலாவா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாகணும். சரியாது? நான் சொல்ல வந்து அதேதான் சார். ரைட். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.